திருச்சிற்றம்பலம். ஆன்மாக்கள் அறிவு உடையவன ஆயினும் இறைவனைப் போல ஒரு காலத்தே எல்லாவற்றையும் ஒருங்கு அறியும் தன்மையும், அறிபவற்றை விடாது அறிந்தாங்கு அறிந்தே நிற்கும் தன்மையும், யாதொன்றையும் தானே அறியும் தன்மையும் உடையன அல்ல. ஒரு காலத்தில் ஒரு பொருளையே அறிந்து பின் அதனை விட்டு மற்றொன்றையும், பின்பு அதனை விட்டு வேறொன்றையும், இவ்வாறு ஒவ்வொன்றாகவே அறியும் தன்மையும், இவ்வாறு அறிவதனையும் இடைவிடாது அறிதல் என்பது இல்லாமல் விட்டுவிட்டே அறியும் தன்மையும், அவ்வாறு தானே அறியாது இன்னொரு பொருள் அறிவிக்கவே அறியும் தன்மையும் உடையன ஆன்மாக்கள். இவ்வாற்றால் இறைவன் பேரறிவுடையவன், இயற்கை அறிவுடையவன் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றான். உயிர்கள் அவ்வாறன்றி சிற்றறிவுடையன, அறிவிக்க அறிவன, தூல சித்து என்று சொல்லப்படுகின்றன. இதனால் இறைவன் இயல்பிலே பாசங்களால் பற்றப்படாது தூயவனாய் விளங்குகின்றான். உயிர்கள் அப்பாசங்களால் பற்றப்பட்டு தூய்மையற்று கிடக்கின்றன. பாசத்தால் கட்டுண்டு கிடப்பதற்கு பசு என்பது பெயர். ஆகவே ஆன்மாக்கள் அல்லது உயிர்கள் பசுக்கள் என்னும் பெயரை பெற்றன. ஆன்மாக்கள் இவ்வாறு பாசத்தால் கட்டுண்டு பசுத்தன்மையை எய்தி தன் முன் துன்புறுகின்ற நிலைமையை காண்கின்ற இறைவனுக்கு இயல்பில் உள்ள அருள் காரணமாக அவற்றை அப்பாசங்களிலிருந்து விடுவித்து தன்னைப் போலச் செய்தல் வேண்டும் என்னும் இரக்கமான நல் எண்ணம் உண்டாகாமல் இருக்குமோ? அந்த நல் எண்ணத்தினால் தான் அவன் தனது மேல் நிலையிலிருந்து சிறிது கீழ் இறங்கி வருகின்றான். இவ்வாறு வருவதற்கு உரிய குணமும் செயலும் அவனுக்கு இல்லாது இருப்பின் அவன் எல்லாரினும் மேலானவனாயும் மிக பெரியவனாயும் இருப்பதால் யாருக்கு என்ன பயன் உண்டாகும்? அதனால் இறைவன் தன் பொருட்டு யாதோர் உருவும் பெயரும் தொழிலும் கொள்ள வேண்டிய தேவை இல்லாவிடினும் உயிர்களின் பொருட்டு பல உருவும் பெயரும் தொழிலும் கொண்டு நிற்கின்றான். உருவம் அற்ற அவனது தன் நிலை அது சொரூபம் என்றும், உருவம் கொள்ளும்படி பொதுநிலை தடஸ்தம் என்றும் சொல்லப்படுகின்றன. எனவே இறைவன் தனது சொரூப நிலையில் உருவு, பெயர், தொழில் ஒன்றும் இல்லாதவன் ஆயினும் தடத்த நிலையில் எண்ணற்ற உருவும் பெயரும் தொழிலும் உடையவன் ஆகின்றான் என்பதும், அவற்றுள் ஒன்றேனும் அவன் பொருட்டு ஆகாமல் அனைத்தும் ஆன்மாக்கள் பொருட்டாகவே அமைகின்றன என்பதும் விளங்கும். இதனை எம்பிரான் திரு ஞானசம்பந்த பெருமான் நானாவித உருவாய் நமை ஆழ்வான் என்று 1ஆம் திருமுறை 9வது திருப்பதிகம் 5வது திருப்பாடலில் விளக்கி அருளியிருக்கின்றார். ஆன்மாக்கள் எண்ணற்றவையாய் இருத்தலால் அவற்றின் தன்மைகளும் எண்ணற்று இருத்தல் பற்றி அவை அனைத்தையும் ஒரு உருவோ அல்லது ஒரு சில உருவு பெயர் தொழில்களை கொண்டு உய்வித்தல் கூடாமை பற்றி இறைவன் எண்ணற்ற உருவு பெயர் தொழில்களை கொள்கின்றான் என்பது விளங்குகின்றது. திருக்கயிலாய பரம்பரை தருமை ஆதீன வெளியீடான ஞானசம்பந்தம் என்ற இதழ் 10/9/1970 வெளிவந்த இதழில் இருந்து ஒரு பகுதி. திருச்சிற்றம்பலம்.